மைடியர் குட்டிச்சாத்தான் தான் வந்து உண்மையிலேயே ஒரு குழந்தைங்களுக்காக எடுக்கப்பட்ட கடைசி படம். இந்த படம் வந்து முழுக்க முழுக்க இந்த 13 பேர் கையில் தான் இந்த படமே. இந்தியன் 2வோட நம்ம ரிலீஸ் பண்ணுறோம் போது அங்கே வேற ஒரு எக்ஸ்ட்ரா விஷயம் தேவைப்பட்டது. அதுக்காக இப்போ எனக்கு அவ்வளோ பெரிய சம்பளம் கொடுத்தாலும் நடிக்க மாட்டேன்னு ஒரு 7 படம் நடிக்காம தான் இந்த படம் பண்ணேன். ஆக்சுவலாக எனக்கு வந்து ஒரு ஸ்கிரிப்ட்ன்றது மிஞ்சி போனால் ஒரு வாரம். டயலாக்லாம் படன்னு சொல்லுவேன். மகாராஜா என்னை ரொம்ப பாதிச்சது. அதனால நேராக எடுத்தோன்னே போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒருத்தன் வந்து, சார் ஒரு குண்டூசியை காணும் சார், 1 கோடி ரூபாய் கொடுக்கலாம், அந்த குண்டூசியை கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னால் அந்த கதை எப்படி போகும். இதில் என்னுடைய நஷ்டம் குறைஞ்சபட்சம் ஒரு 4 கோடியாவது இருக்கும். இந்த 4 மாதத்துக்கு எனக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு மாதத்துக்கு 25-30 லட்சம் ரூபாய் இந்த மெயின்டெனன்ஸு. பார்த்தலாம் கல்கி வந்து 630 கோடின்றாங்க. அமிதாப் பச்சன், நம்மாளு கமலஹாசன், பிரபாஸ், நாக், யாரு சொல்றீங்க? தீபிகா படுது. எல்லா கட்சியிலும் இதே கள்ளசாராய சாவு போன கட்சியிலையும் நடந்திருக்கு. அவங்க ஆட்சி நடத்தும் போதும் இருந்திருக்கு, இவங்க ஆட்சி நடக்கும் போதும் இருக்கு. இதுக்கெல்லாம் அடிப்படையா என்ன காரணம்னு ஒரு விஷயம் இருக்கு. பேசிக்கா எனக்கு அதன் மேல கோவம். எதுக்கு நல்ல சாவு 10 லட்சம் அப்படின்னு பிராக்கெட்ல போட்டு அதுல நிறைய பேர் வந்து என்ன திட்டினாங்க. உண்மையிலே நிறைய பேர் அதில் திட்டினாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு வந்து எத்தனை வயசு ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. என்ன பார்த்தோம்னா ஒரு 27 வயசு 28 வயசு பையன் மாதிரி தான் இருக்காரு. அவ்வளோ யூத்ஃபுல்லா இருக்காரு, அவ்வளோ ஹேண்ட்ஸமா இருக்காரு. பாருங்கடா, நான் சொன்னா கேட்டீங்களா, நீங்க இப்ப போய் இப்படி அவஸ்தைப்பட்டீங்கல்ல அப்படின்னு நீங்க சந்தோஷப்பட்டுக்கலாம். ரொம்ப வித்தியாசமா வந்து நான் கேள்வி கேட்பேனான்னு தெரியாது, ஆனா கேட்கிற எல்லா கேள்விக்கும் வித்தியாசமா பதில் சொல்றதுக்கு தான் இவர் இருக்காரு. ரொம்ப ரசனைக்காரர், ரசனைக்குரியவர் அப்படின்னு சொல்லலாம். இயக்குனர், நடிகர், ரொம்ப ஃபேவரட் ஒன் எனக்கு. பார்த்திபன் அவர்களுக்கு பெரும் வணக்கங்கள். வணக்கம். இவங்க சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. இப்படியே தான் நம்மளை கொண்டு போய் இன்னுமாடா இந்த ஊர் நம்மளை நம்பிக்கிட்டு இருக்குன்னு வடிவேல் சொல்ற மாதிரி கொண்டு போய் சந்தியில கொண்டு போய் நிக்க வச்சுட்டு வந்துடுறது. இவர் சிரிக்க வைப்பாரு, இவர் சிந்திக்க வைப்பாரு, பேச வைப்பாரு, இப்படிலாம் சொல்லி அது வந்து இப்போ கூட நான் ஒரு பிபி மாத்திரை போட்டேன். ப்ரெஷர் அதிகமாக போயிடும். அது எங்கேயோ ஒழுங்காக தான் பேசி ஆகணும் போல இருக்குது, வித்தியாசமாக தான் பதில் சொல்லி ஆகணும் போல இருக்குன்ற கட்டாயத்தை நம்மளுக்கு ஏற்படுத்துறதுனால டீன்ஸ் மாதிரி ஒரு புதிய தலைமுறைக்கான நான் ஒரு படம் பண்ணேன். டீன்ஸ் சார், இந்த முந்தைய 2 படங்கள் பார்த்துட்டு டீன்ஸ் பார்க்குறப்போ பார்த்திபன் சார் வந்து கொஞ்சம் வித்தியாசமாவே பண்ணிட்டு இருப்பார்ல. டீன்ஸ்ல அப்படி என்ன வித்தியாசமா அப்படிங்கிற மாதிரி தான் எங்களுக்கு என்ன தோணுது. டெஃபினட்டாக இந்த ப்ரீவியஸ் 2 படங்கள்லேருந்து இந்த படம் வித்தியாசமாக இருந்தே தீரணும். அது வந்து கட்டாயம். ஒரே படத்தை திரும்பி பார்க்குறதோ இல்லை ஒரே படத்தோட பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5ன்னு சொல்லிட்டு எடுத்து நான் அரண்மனை கட்டுறதோ அபிப்பிராயம் இல்லை நமக்கு. சும்மா நம்ம ஜோக்காக சொல்கிறோம். அரண்மனை இந்த பார்ட் வரும்போது நமக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது, எத்தனை படங்க இவரது ஓடும். அது பாருங்கள் எவ்வளோ பெரிய கலெக்ஷன் பண்ணியிருக்கு. அப்போ மக்களுடைய நாடி துடிப்பை புரிஞ்சுக்கிட்டு ஒரு படம் பண்ணுறதுங்கிறது மிக மிக அதுதான் இருக்கிறதுலே பெரிய கஷ்டம். எனக்கு வந்து என்னென்னா என்னுடைய நாடி துடிப்பு என்ன சொல்லுது, எனக்கு வந்து அடுத்து நான் எனக்கு என்ன பண்ணலான்னு தோணுது. அந்த மாதிரியான வேற ஒரு ஆங்கிளில் தான் நான் பார்க்குறேன். நான் இது வரைக்கும் இதை பண்ணேன், ஒத்து பண்ணேன், இதை பண்ணேன், அதை பண்ணேன். குழந்தைங்களுக்கான படம் வந்து கிட்டத்தட்ட 40 வருஷம் ஆச்சு. அதான் உண்மை. மைடியர் குட்டிச்சாத்தான் தான் வந்து உண்மையிலேயே ஒரு குழந்தைங்களுக்காக எடுக்கப்பட்ட கடைசி படம். அதுக்கப்புறம் அஞ்சலி மாதிரி படங்களில் வந்து பெரியவங்க இருப்பாங்க, சின்னவங்க இருப்பாங்க. அது முழுமையான ஒரு குழந்தை படம்னு சொல்கிறத விட அதில் குழந்தைய மையப்படுத்தின ஒரு படமாக இருக்கும். இந்த படம் வந்து முழுக்க முழுக்க இந்த 13 பேர் கையில் தான் இந்த படமே. நடுவில் வந்து நான் ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டராக வரேன், அவ்வளோதான். ஆனால் இந்த பேக் நிறைய இருக்கிறது பசங்களுடைய திறமை தான். அதை தூக்கிட்டு தான் ஓடுறேன் நான். அந்த சப்போர்ட்டிங் கேரக்டர் நீங்க தான் பண்ணணும்னு நினைச்சீங்களா இல்லை வேற யாராவது? அது வந்து ஐ திங்க் இளன் ஸ்டார் பண்ண டைரக்டர் வந்து கதை கேட்கும்போது அவர் சொன்னார், இந்த ரோல் நீங்கள் பண்ணால் நல்லா இருக்குமே. அதே மாதிரி அஸ்வின்ஸ் பண்ண டைரக்டர் அவர் முதல்ல கிளறி விட்டார், இந்த படத்தில் நீங்கள் இருக்கணும் அப்படின்னாரு. நான் சொன்னேன், நான் இருக்கக்கூடாதுன்றது ரொம்ப தீர்மானமாக வச்சுருக்கேன் அப்படின்னும் போது அப்போ அவர் தான் சொன்னார், இந்த கதைக்கு நடுவில் இப்படி ஒரு கேரக்டர் வந்தால் நல்லா இருக்குமே, அது நீங்கள் பண்ணா. அவங்களுக்கெல்லாம் வந்து நான் நடிக்கணுன்ற என்ன ஒரு நடிகராக நிறைய பேருக்கு பிடிக்கும், ஒரு டைரக்டராக எனக்கு பிடிக்கும், அது எவ்வளோ பேருக்கு பிடிக்கும். ஆனால் நடிகனாக வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். நானும் ரவுடி தான்லாம் வந்தது, 1000ல் ஒருவங்கலாம் வந்ததுன்னா என்ன அவர் பெரிய ஆள் தான் அவர் அப்படின்னு நம்ம நம்ப வச்சுருப்போம். அந்த மாதிரி நீங்கள் அதில் இருந்தால் நல்லாயிருக்கும். அதை நான் வந்து அப்போ உணரலை. ஆனால் இப்போ வந்து ரிலீஸ் வரைக்கும் இந்த போஸ்டரே அடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். ரிலீஸ் அன்னைக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலான்ட்டு. பட் இந்தியன் 2வோட நம்ம ரிலீஸ் பண்ணுறோம் போது அங்கே வேற ஒரு எக்ஸ்ட்ரா விஷயம் தேவைப்பட்டது. அதுக்காக நான் இதை கொண்டு வந்து இறக்கினேன். அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, சார் கமல் சார் படத்தோட ஒரு நீங்கள் ஆக்ட் பண்ணுறீங்கன்னா பரவாயில்ல, அது வரைக்கும் நான் ஆக்ட் பண்ண சொல்லுங்கள், நீங்கள் ஆக்ட் பண்ணுறீங்கன்னா கூட ஏதாவது ஒரு சின்ன மைலேஜ் இருக்கும். வெறும் 13 பசங்களை வச்சு பண்ணால் எப்படி சார் தியேட்டருக்காரவங்க தியேட்டர் கொடுப்பாங்க, உங்கள் பேருக்காக எவ்வளோ பெரிய தியேட்டர் வந்துடும் அப்படிலாம் சொன்னாங்க. நான் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நான் அப்புறம் இறக்கினேன். அதனால் நான் நடித்தது கரெக்டான விஷயம்ன்றது எனக்கு அப்போ தான் தெரிஞ்சது. அப்புறம் நான் நடிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு. எனக்கு வந்து பணம் அப்படியே கொட்டுற ஒரு மரம் தான் வந்து என்னுடைய நடிப்பு.
அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி படத்தை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. இந்த இளம் தலைமுறைகள் இயக்குனர்கள் கூட எல்லாம் பகிர்ந்துக்குவீங்களா ஸ்டோரி எழுதிட்டு? ஏன்னா இப்ப இளன் ஆமாம்மா, அப்படியா? இளன் வந்து ஒரு நாளைக்கு, சார் நான் உங்களுக்கு பயங்கரமான ஃபேன் சார், நான் வந்து உங்கள் டிஸ்கஷனுக்கு வரேன் சார் அப்படின்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பொதுவாகவே இந்த ஜென்ரேஷன் டைரக்டர்ஸ்லாம் வந்து உண்மையிலே டிஸ்கஷன் பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியாது. எல்லாரும் எழுதுறாங்க, அவங்க எல்லாருமே எழுதி தனியாக எடுப்பாங்களா, இல்லாட்டி இப்போ எங்கள் டைரக்டரோட நாங்கள் இருந்ததில் இருக்கிற பெரிய வசதி என்னென்னா, நாங்கள்லாம் கூட்டமாக உட்காந்து பேசியே பழக்கமானவங்க. அப்புறம் இளன் கேட்டோன்னே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்புறம் இளன் வந்து உட்காந்தோன்னே தெரிஞ்சது அவர் பயங்கர டிஸ்கஷனில் வந்து நிறைய இன்புட்ஸ், அவருடைய இன்புட்ஸ் சொன்னார். நம்ம இந்த படம் பண்ணும்போது தான் அவரும் அந்த படம் ஆரம்பிச்சார், ஸ்டார் வந்து ஆரம்பிச்சார். அந்த கதையை என்கிட்ட சொன்னார், இந்த கதை இப்படி தான் இருக்கும்னு சொன்னார். அந்த ஒரு பாத்திரத்தை நடிக்க சொன்னார், அந்த அப்பா ரோலை நடிக்க சொன்னார். நான் சொன்னேன் எனக்கு தீனி பத்தாது அப்படின்னா, நான் கொஞ்சம் அந்த விஷயத்தில் நடிக்கணும்னு மட்டும் என்னுடைய ரோல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். அதுக்குரிய சம்பளம் வந்து ரொம்ப நியாயமா, பெருசா இல்லை, நியாயமா இருக்கணும்னு நினைப்பேன். நான் வாங்கின சம்பளத்தை விட இறங்கிடக்கூடாதுன்னு நினைப்பேன். அந்த மாதிரியான விஷயங்கள்ல நிறைய படங்கள் நான் மிஸ் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு அவ்வளோ பெரிய சம்பளம் கொடுத்தாலும் நடிக்க மாட்டேன்னு ஒரு 7 படம் நடிக்காம தான் இந்த படம் பண்ணேன். ஏன்னா வேற ஒண்ணுக்குள்ள என்னால நுழைய முடியல. இந்த கேரக்டர்னால இந்த மாதிரி ஹேர் எல்லாம் என்னுடைய ஒரிஜினல் ஹேரை இவ்வளவு தூரம் வழிச்சு எடுத்துட்டு தான் இந்த கேரக்டர் பண்ணேன். அதே மாதிரி இந்த படத்தோட தயாரிப்பாளர்கள் வந்து ஒரு 4 பேர், கால்டுவெல் வேல் நம்பி, பாலா சாமிநாதன், ஸ்ரீனிவாசன், ரஞ்சித் அப்படின்னு ஒரு 4 பேர். அவங்க என் மேலே வச்சிருக்க நம்பிக்கை ஒரு தடவை இல்லை, இரவினரில் வச்சாங்க, மறுபடியும் ஒரு தடவை இந்த படத்தை நம்பிக்கை வச்சிருக்காங்க. பட் இப்போதான் எனக்கு ஒரு டெஸ்ட், இந்த படம் கமர்ஷியலாக வெற்றி அடைஞ்சாதான் மறுபடியும் இதை தொடர முடியும். இந்த நட்பு, இந்த ப்ரொடக்ஷன் எல்லாமே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த படம் கமர்ஷியலாக ஜெயிச்சே தீரணும். கமர்ஷியலாக வெற்றி பெறணும். தென் நம்ம வந்து ஓன் ப்ரொடக்ஷன் நண்பர்கள் இப்பெல்லாம் சேர்றப்போ அது ஓவர் ப்ரெஷர் தானே. ஏன் ஒரு டேரக்டரா நடிகரா இருந்துட்டு கொஞ்சம் போயிடலாமே ஃபீல் குட்டா, ஏன் இதை வந்து நம்ம வந்து ப்ரொடியூசராக டைரக்டராலாம் இருக்கிறதுல இருக்கிற கஷ்டத்தை மீறி நடிகராலாம் ஜாலியாக போகலாம். இன்னும் சொல்ல போனால் எங்கேயாவது இமயமலை பக்கத்தில் போய் அப்படியே சன்னியாசியாக போயிட்டோம்னா இன்னும் ஜாலியாக இருக்கலாமே. அது எதுக்கு நம்ம சன்னியாசியாக போகாமல் இருக்கிறோம்? நிஜமாவே சன்னியாசியாக போயிட்டா உங்களுடைய இன்டேக் வந்து வெறும் உங்களுடைய சுவாசம் தான். சுவாசத்தை மட்டும் நல்லா இழுத்து விட்டு நிம்மதியாக எந்த உறவும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் அமைதியாக இருக்கலாம். அது ஆரோக்கியத்துக்கு நல்லது. 130 வயசு வரைக்கும்லாம் வாழலாம். நம்ம அப்படிலாம் வேண்டாம்னு சொல்லிட்டு தானே நம்ம இப்படி வந்து இந்த காதல் மாதிரி இஷ்டப்பட்டு கஷ்டப்படுறதுக்கு பேர் தான் காதல் மாதிரி இஷ்டப்பட்டு படுற கஷ்டம் தான் இது. ஸோ இதை நான் லவ் பண்ணுறேன், இதை நான் என்ஜாய் பண்ணுறேன். கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷமா சினிமாவில் வந்து இப்படி ஓடிக்கிட்டே இருக்கீங்களே சார், ஏதாவது ஒரு இதில் நம்ம கொஞ்சம் பிரேக் எடுக்கலாம் அப்படின்னு எப்பயாவது தோணுனது இருக்கா? நான் அதுக்காக அந்த பைக்கில் கூட பிரேக் இல்லாத பைக்கு தான் வச்சிருக்கேன். நான் பிரேக்கே வேண்டான்ட்டு. அது எப்படி பேசுறப்ப டக்குன்னு இதெல்லாம் தோண்டிட்டே இருக்குமா? சின்ன வயசுல இருந்தே பார்த்திபன் வீட்டுல எல்லாத்துலயுமே இப்படி அப்படிங்கிற நீங்க கேள்வி கேட்டீங்க, டக்குன்னு தோணலன்னு வச்சுங்களேன், நீங்க கேமரா எடுத்துட்டு போயிடுவீங்க. அப்புறம் எனக்கு தோணுனதுக்கு அப்புறம் அதில் வாங்க நீங்க கேட்ட கேள்விக்கு இப்பதாங்க எனக்கு பதில் வந்ததுன்னு சொன்னா எப்படி வைக்க முடியும்? ஆனா டக்குன்னு சொல்லிதான் ஆகும். ஸ்கிரிப்ட் எழுதுறப்பையும் அப்படிதான். ஆமாம், நிறைய ஆக்சுவலா எனக்கு வந்து ஒரு ஸ்கிரிப்ட்ன்றது மிஞ்சி போனா ஒரு வாரம். ஒரு வாரத்துல அந்த ஃபுல் ஸ்டோரி ஃபுல் ஸ்கிரிப்டுமே டயலாக் எல்லாம் படன்னு சொல்லுவேன். இப்போ இந்த இடைப்பட்ட நேரத்துல ஒரு கோர்ட்டு கேஸு படம் தள்ளி போறதெல்லாம் வரும்போது திடீர்னு தமிழரசன் என்னுடைய நண்பர் அவரை வரவழைச்சு கிடுகிடுன்னு ஒரு 4 கதை பண்ணோம். 4 கதையுமே பயங்கர ஆச்சரியமான கதைகள். ஒண்ணு வந்து ஒத்த செருப்பு மாதிரி ஒரு சிங்கிள் ஷாட் சோலோ ஆக்ட். சோலோ ஆக்ட்ல சிங்கிள் ஷாட், அது ஒரு அது நெக்ஸ்ட் லெவல். அப்புறம் மகாராஜா என்ன ரொம்ப பாதிச்சது. அதனால நேரா எடுத்தோன்னே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒருத்தன் வந்து, சார் ஒரு குண்டூசியை காணும் சார், 1 கோடி ரூபாய் கொடுக்கலாம், அந்த குண்டூசி கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னா அந்த கதை எப்படி போகும் அப்படின்னு ஒரு கதை யோசிச்சேன். ஆனா அந்த கதை வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் சுத்தியே நடக்கும். அந்த மாதிரி ஒரு கதை ஒண்ணு யோசிச்சேன். அது முழுக்க இது எல்லாமே நடக்கிறது ஒரு 4 நாளைக்கு விடிய காலையில் 4:30 மணிக்கு எந்திரிப்போம். நானும் அவரும் தான் இதே ஹாலில் உட்காந்துக்கிட்டு லுங்கி கட்டிட்டு டீ சாப்பிட்டுக்கிட்டு. நீங்க எந்திரிப்பீங்க, அவரும் தமிழரசன் அவரும் அதே ஒத்த இதுதானா? இல்ல, அவருக்கும் கொஞ்சம் அந்த மாதிரி விஷயம் இருக்கு. அது நைஸா போய் கதவை தட்டிட்டு வருவேன். யாரோ போய் கதவை தட்டின மாதிரி தட்டிட்டு நான் ஓடி போயிடுவேன். அதுக்கப்புறம் மெதுவா அப்புறம் ஏச்சு வருவாரு, சாப்பிடலாமா சார், பேசலாமா சார். விஎஃப்எக்ஸ் என்னதான் சார் அது பிரச்சனை? இப்பதான் அந்த கேஸ் வந்து ஹைகோர்ட்ல இருந்து தகவல் வந்தது. we won the case அப்படின்னு என்னுடைய சொன்னாரு. அது ஒரு கேஸுமே இல்லை, ஒரு எவிடன்ஸுமே கிடையாது, முழுக்க போய். நான் அவர் என்னை வந்து ஏமாத்திட்டாரு, எனக்கு என்னுடைய பணத்தையும் வாங்கிட்டு குறிப்பிட்ட நேரத்தில் எனக்கு பணத்தை கொடுக்கல. ஏப்ரல் 12ஆம் தேதி வெளியாக வேண்டிய படம் இப்போ ஜூலை 12ஆம் தேதி இவ்வளோ சிரமத்தில் வெளியாகுது. இதில் என்னுடைய நஷ்டம் குறைஞ்சபட்சம் ஒரு 4 கோடியாவது இருக்கும். இந்த 4 மாதத்துக்கு எனக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு மாதத்துக்கு 25-30 லட்சம் ரூபாய் இந்த மெயின்டெனன்ஸு. இது இல்லாமல் இந்த ஒரு வேலையை 10 இடத்துல கொடுத்து பண்ணியிருக்கோம்.
அப்போ அவ்வளோ செலவு, அவ்வளோ நஷ்டம். நான் அவர் மேலே கேஸ் போடுறதை விட்டுட்டு அவர் என் மேலே கேஸ் போட்டு எப்படி ஜெயிக்க முடியும்? ஆனால் அவருடைய எண்ணம் வந்து கேஸ் போடுறதில்ல, என்னை டார்ச்சர் பண்ணுறது, எப்படியாவது இதை ஸ்டே பண்ணுறது. கோர்ட்டில் வந்து நான் பெருசாக அவர் மேலே கேஸ் போட போகிறதுக்கு ரீசனே என்னென்னா, அவர் வந்து இன்டரிம் இன்ஜெக்ஷன் வாங்குறது மட்டும்தான் அவருடைய அபிப்பிராயம். பணத்தை கொடுக்கறதுங்கிறது மீறி படத்தை நிறுத்துறதுன்றது. ஸோ அதனால் அதில் வந்து இப்போ தான் அந்த ஒரு 12:45 மணிக்கு தான் அதுக்கான தீர்ப்பு வந்தது. ஸோ அதனால் அது முடிஞ்ச போன கேஸ். இதுக்கு டீன்ஸ் அப்படின்னு சொல்லி தான் பேர் எடுத்தீங்களா, இல்லை ஏதாவது தமிழ் பெயர் அது மாதிரி பார்த்திபன்ட்டு? ஏன்னா இல்லை, சில விஷயங்கள் வந்து உடனே தீர்மானிச்சிடும். அது என்னன்னு தெரியல, அது தீர்மானிச்சிடும், அதான் கரெக்டாக இருக்குது. பல நேரத்தில் ஒரு பல்லவிக்கான ஒரு டியூனுக்கான பல்லவி ராஜா சார் சொல்லும்போதே வந்துடும். அதுக்கப்புறம் வைரமுத்து வரைக்கும் அதை வெயிட் பண்ணாது, அவரே எழுதிடுவார்னா சொல்லிடுவார். சிட்டுக்குருவி வெக்கப்படுது, பெட்டக்குருவி கத்து தருது, தத்த தருது, தத்த தருது அப்படின்னு போட்டுருவாரு. அப்ப அது டம்மியா இருக்காது, அது நம்ம எடுத்துக்கிற மாதிரி இல்ல. நாங்க முதல்ல அதை டம்மின்னு நினைச்சுதான் வேற ஏதாவது எழுதலாம்னு நினைப்போம். கடைசியில பார்த்தா அதுதான் பெஸ்ட்னு ஒன்று வரும். ஏன்னா அது வந்து அப்படியே ஒரு உயிர்ப்போட வந்த வரி. அந்த மாதிரி இதுக்கு வந்து நான் முதல்ல பேர் வச்சது எடுத்த உடனே அது ஒரு டீன்ஸ் அப்படிதான் சொன்னேன், இசட் தான் சொன்னேன். அப்ப நாங்க யோசிச்சோம், 10 பருவம் அதெல்லாம் வந்து டெஃபினட்டா யாரும் பார்க்கவே மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் பேர் வச்சா பசங்க பார்க்க மாட்டாங்க, நமக்கு அந்நியமான படமாயிடும் போல இருக்கு. இதுல வந்து நான் ரொம்ப ஆர்வமா பார்த்துட்டு இருக்கிறது வந்து இந்த ஜென்ரேஷன் இந்த படத்தை ரசிக்க முடியாத நான் பண்ணியிருக்கேன். அந்த ஜென்ரேஷன் இந்த படத்தை எப்படி ரசிக்கிறாங்க, என்ன மாதிரி இதை ரசிச்சுட்டாங்கன்னா இன்னொரு 50 வருஷத்துக்கு எனக்கு கவலை இல்லை. இந்த பசங்களாம் பெரிய பையனா ஆகிற வரைக்கும் அவங்க என்ன பத்தி பேசிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த காலகட்டமே ரொம்ப வந்து அவங்க சொல்ற அந்த வார்த்தைகள்லாம் இருக்கு இல்லையா, பூமர் ஸ்கிரிஞ்ச் அப்படிங்கிறது, அதெல்லாம். ஸோ நீங்க அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? இந்த பசங்க கூட டிராவல் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கும் அவங்களுக்குமே வேவ் லென்த் எல்லாம் கரெக்டா இருந்திருக்கணும். நம்ம ஸ்கிரிப்ட்ல அது ஃபர்ஸ்ட் வந்திருக்கணும்ல, அதை தானே நம்ம ப்ரெசென்ட் பண்ண போறோம். இதெல்லாம் பார்த்திபன் எப்படி கையாண்டாரு? முதல்ல வந்து அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்கு. நான் முதல்ல ஒரு மாசம் ரிஹர்சல் பண்ணோம் அந்த குழந்தைங்களோட. அப்பவுமே எனக்குமே அவங்களுக்கு கனெக்ட் ஆகி, வயசு மட்டும்தான், பிறந்தது மட்டும்தான் நான் கொஞ்சம் முன்னாடி பிறந்துட்டேன், அவங்க கொஞ்சம் லேட்டா பிறந்துட்டாங்கன்றது தவிர நாங்கெல்லாம் ஒன்னாவே அப்படி மெர்ஜ் ஆகி, ஜெனரேஷன் கேப்லாம் கிடையாது, அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. அவங்க என்ன ரொம்ப ஆச்சரியமா பார்ப்பாங்க, எப்படி அங்கிள் நீங்க எப்படி எல்லாம் பேசுறீங்க, எப்படி நீங்க எப்படி. அவங்க வந்து நம்மளை டெஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க, அவங்களுடைய வேவ் லென்த்ல நம்ம இருக்குமா. நம்ம தான் நினைக்கிறோம் அவங்க நமக்கு அப்புறம் பிறந்ததுனால அவங்களுடைய புத்திசாலித்தனம் கம்மின்னு நினைக்கிறோமே தவிர அவங்களுடைய நாலேஜ் ரொம்ப பெருசு. நிஜமாவே சொல்றேன், ரொம்ப கிரிஞ்சான ஒரு சீன்லாம் அவங்க கிட்ட கொடுத்து நடிக்க சொல்லவே முடியாது. முதல்ல அவங்க கிண்டல் அடிச்சிருவாங்க. அதுல அவங்க நடிப்புல இருந்தே நமக்கு தெரிஞ்சுக்கலாம் அவங்க வந்து இந்த சீனை எப்படி பாக்குறாங்கன்ட்டு. அது புரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் 12ஆம் தேதி தான் புரிஞ்சு. தென் வந்து இப்போ டிக்கெட் ரேட் வந்து 100 ரூபாய் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லியிருந்தீங்க. இது வந்து இந்தியன் 2ஓட படம் வந்து ரிலீஸ் ஆகுறனால வந்து இது ஒரு இத்தியா எடுத்துக்கலாமா நம்ம, இல்லை எப்படி எல்லாத்தையும் வித்தியாசமா பண்ணணும்னு நினைக்கிற பார்த்திபன் அதுலயும்? இது வந்து என்னுடைய சொந்த வீட்டுக்குள்ள வரத்துக்கு ஏதோ டிக்கெட் போட்டேன்னா பரவாயில்ல. இது வந்து இத்தனை தியேட்டர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து டிசைட் பண்ணணும், என்னுடைய உணர்வு சரியான்னு சொல்லணும். அதுக்கு ஒரு சின்ன முதல்ல சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி அவருக்கு சக்தி வேலனுக்கு வந்து நன்றி சொல்லணும். இந்தியன் 2க்கு வந்து 400 ரூபாய் 500 ரூபாய் டிக்கெட் போட்டால் கூட ஃபர்ஸ்ட் டே ஃபுல் ஆகும். ஆமாம். ஆனால் காம்படிஷன் நம்ம வர்றது யார் கூட வரோம், சின்ன பசங்களை வச்சுட்டு ஒரு படம் எடுக்கணும். அப்போ ஜனங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விதமான ஒரு ஈர்ப்பு இது மேலே வரணும். இப்போ வந்து எல்லாரும் அதில் கமெண்ட்ஸில் போடுறாங்க, படம் நல்லா இருந்ததுன்னா 400 ரூபாய் டிக்கெட்னா கூட பார்ப்பாங்க. எப்போவுமே எதிர்மறையாக நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. எதுக்கு டிக்கெட் விலையெல்லாம் குறைக்கிற, அப்படிலாம் தேவையில்லை, படத்தை நீ நல்லா எடு, 400 ரூபாய் டிக்கெட்னா கூட பார்ப்பாங்க. நாங்கள் 4 நாளைக்கு அப்புறம் தான் போட போகிறோம், அதே டிக்கெட்டுக்கு தான் வரப்போகுது. ஏன்னா தியேட்டருக்காரங்க அவ்வளோதான் சம்மதிப்பாங்க. ஒரு 3 டேஸ் நீங்கள் சொல்கிறீங்கன்னு செய்யலாம் சார். டேக்ஸ் எக்ஸம்ஷனுக்காக நான் நிறைய ட்ரை பண்ணேன் இந்த படத்துக்கு. குழந்தைங்க படம் இப்படி நீங்கள் இந்த டேக்ஸ் எக்ஸம்ஷன் பண்ணீங்கன்னா நிறைய பேர் பார்ப்பாங்க, பலதரப்பட்ட மக்கள் பார்ப்பாங்க. நானே சினிமாவுக்கு போனேன்னா ஒரு நாளைக்கு 3 படம் பார்ப்பேன், 10 பேரோட போவேன், குறைஞ்சபட்சம் 25,000 ரூபாய் செலவாகும். அப்போ நான் நினைப்பேன், எப்படா சராசரி மக்கள் எப்படி தியேட்டருக்கு போக முடியும்? நான் இத்தனைக்கும் ஒரு பாப்கார்ன் வாங்கி 3 பேர் சாப்பிடலாம், அந்த மாதிரி ஆள் நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். அப்படி அப்படியே வாங்கி அப்படி அப்படியே வச்சுட்டு அதெல்லாம் பண்ண மாட்டேன். ஒரு கோக்கு வாங்கி 2 பேர் சாப்பிடலாம், ஒரு காஃபி வாங்கி 2, இப்படி கணக்கு போட்டாலும் 25,000 ரூபாய் காலி ஆகிடும். அப்படி இருக்கும்போது ஒரு நார்மல் குடும்பம் போய் எப்படி படம் பார்க்கறது? அப்போ டேக்ஸ் சஸ்பென்ஷன் தான் பெட்டராக இருக்கும்ட்டு அதுக்காக தான் நான் வரி விலக்குன்னு போட்டு கடைசியில் அது வைரலாக போச்சு. இவர் எப்படி வரி விலக்கு அவரே கொடுத்துப்பாரு, இவருக்கு தானே ஒரு கவர்மெண்ட். அதனால ஒத்துழைத்த திரையரங்கு உரிமையாளர்கள் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இது நிறைய பேருக்கு முன்னோடியாக இருக்கும்னு சொன்னாங்க. டெஃபினட்டாக ஃபியூ டேஸ் அந்த படத்தை, இப்போ நிறைய யங் டைரக்டர்ஸ் படத்துக்கு வந்து தியேட்டர் கிடைக்கலன்னு ஒரு விஷயம். தியேட்டர் மிக குறைவான தியேட்டர் தான் கிடைக்குது. அவங்களுடைய ப்ராப்ளம் என்னன்னா, ஒன்ஸ் இந்த படம் இல்லாமல் போச்சுன்னா அல்லது அந்த படம் தோத்து போச்சுன்னா மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு 10 வருஷம் ஆகும். குரங்கு பொம்மை கொஞ்சம் சுமாரா இருந்து அடுத்த படம் அவர் கிடைக்கிறதுக்கு 3 வருஷம் 4 வருஷம் ஆயிடுது. மேலே ஆயிடுச்சு. ஏன்னா நான் அந்த படத்தை நடிச்சேன், அந்த படம் வரல, என்னுடைய போர்ஷன் இல்லை.
நித்திலனுக்கு வந்து இந்த படத்தை இவ்வளோ பிரமாதமான ஒரு ஸ்கிரிப்ட் உள்ள படத்தை படம் நடந்துட்டு இருக்கும்போது அது தெரிய மாட்டேங்குது யாருக்கும். கரெக்ட். கால் ஷீட் வரதுக்கு லேட் ஆகுது, ப்ரொடியூசர் வந்து பாதியில் நிறுத்துறாரு, என்னென்னமோ காரணங்களுக்காக. அப்படிதான் இந்த படத்துக்கு டீம்ஸ்க்கான நிறைய பிரச்சனை வரும்போது நினைப்பேன், இது வெற்றி பெறும்போது எல்லாமே மறந்துடும். அதனால டிக்கெட்டை வந்து 100 ரூபா மாற்றணுங்கிறது இது வந்து ஒரு ஸ்டண்ட் தான். ஆனால் அந்த ஸ்டண்ட் என்னால் அடிக்க முடிஞ்சதுக்கு சில பேர் ஒத்துக்கிட்டாங்க, இது நியாயம் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. மக்களுக்கும் அது மேலே ஒரு படம் நல்லா இருந்ததுன்னா அப்புறம் நான் மறுநாள் 200 ரூபா கூட கொடுத்து டிக்கெட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டே வந்து அந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு ஃபியூ டேஸ்க்கு அந்த மாதிரி. சார் புதிய பாதை ரிலீஸ் ஆனப்போ கூட கமல் சார் படமும் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நீங்கள் இது மாதிரி ஏதாவது வித்தியாசமாக செஞ்சீங்களா? இல்லை, அப்போ நான் வந்து அப்போ வந்து என் கையில் எதுவுமே இல்லை, நான் வந்து ப்ரொடியூசர் இல்லை, நான் டிசைட் பண்ண முடியாது. விளம்பரம் மட்டும் அழகாக எழுதினேன். யானைக்கு சோறு கொடுக்கும்போது ஒரு பருக்க கீழே விழுந்ததுன்னா 1000 எறும்புக்கு தீனின்னு சொல்லுவாங்க. அப்படி இன்னைக்கு வந்து கமல் சார் படம்லாம் ரிலீஸ் ஆகுது, நீங்கள் எல்லாரும் அந்த படத்துக்கு போங்க. டிக்கெட் கிடைக்கலன்னா பிளாக்ல வாங்காதீங்க, வீட்டுக்கு போகாதீங்க, நீங்கள் வந்து திரும்பி இந்த படத்துக்கு மட்டுமே வாங்க, உங்களை திருப்திப்படுத்த முடியும்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு கொடுத்தேன். அதுதான் ஒரு 5 வருஷம் கழிச்சு ரஜினி சார் சொன்னார், கடைசியில் யானை சாப்பிடவே இல்லை, எல்லாம் எறும்பை தின்ட்டு போயிடுச்சு அப்படின்னு. ஸோ அப்போ வந்து என்னுடைய புத்திசாலித்தனம் மட்டும்தான் அங்கே பயன்படுது. இப்போவுமே புத்திசாலித்தனம் தானே. இப்போ புத்திசாலித்தனம் மட்டுமே பத்த மாட்டேங்குது. வயசாக வயசாக என்ன ஆகுனா, இளமை வந்து ஒரு பெரிய பெரிய வரப்பிரசாதம். காதலிக்கிறதுக்கோ நம்புறதுக்கோ எல்லாருமே அவன் இளமையா இருந்தா போதுங்கிறதா ஒரு பேசிக் விஷயம். வயசாக வயசாக அவன் மேல சந்தேகப்படுறது அதிகமாயிடும். அவனால எப்படி பழைய எப்படி 35 வருஷம் நான் ஓடிட்டு இருக்கேன், எனக்கு சோர்வடையவே இல்லை, எனர்ஜெட்டிக்காக தான் நான் இருக்கேன். பட் என்ன நம்பணுங்களா மற்றவங்க, அதனால யாரையும் நம்புறது கிடையாது, என்ன நானே நம்ப ஆரம்பிச்சிடுறது. ஆனா நீங்க எதிர்பார்க்கல ஜூலை 12 கரெக்டா வந்து இந்தியன் 2 வரும் அப்படிலாம். நான் கல்கியோட அடிக்கலாம்னு நினைச்சேன், கல்கியோட போட்டி போடலாம். அவர் கூட சிரிக்கிறாரு. பார்த்தலாம், கல்கி வந்து 630 கோடின்றாங்க. அமிதாப் பச்சன், நம்மாளு கமலஹாசன், பிரபாஸ், நாக், யாரு சொல்றீங்க? தீபிகா படுகோன். ஓகே ஓகே. அம்மான்னு சொல்றது அந்த பொண்ணு வந்து எப்படி அவங்க ப்ரமோஷன்ஸ்க்கு வந்தாங்களோ கர்ப்பமா, அந்த மாதிரி நானும் இப்போ கர்ப்பமா, மனசு நிறைய கர்ப்பமா தான் வந்து உட்காந்துட்டு இருக்கேன் எல்லா ப்ரமோஷன்ஸ்க்கும். அவங்களும் கருப்புல தான் வந்தாங்க. அவங்கள வந்து வழி நடத்துறதுக்கு அமிதாப் பச்சன் ஒரு பக்கம் தூக்கி விடுறாரு, பிரபாஸ் ஒரு பக்கம் தூக்கி விடுறாரு. கல்கி மாதிரி படத்துக்கு அவ்வளோ ப்ரமோஷன்ஸ் தேவைப்படுது. அமிதாப் பச்சன் வந்து பேச வேண்டியதா இருக்கு, கமல் சார் வந்து பேச வேண்டியதா இருக்கு. அப்போ என் படத்துக்கு நான் என்ன பண்ணணும்? இந்த பூமியை தலைகீழாக திருப்பி வேறு ஏதாவது பண்ணணும், கவன ஈர்ப்பு பண்ணணும். அப்படியான ஒரு பெரிய போராட்டத்தில் உங்களோட பேசிட்டு இருக்கேன். இப்போ நான் உங்களுடைய ட்வீட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. சோசியல் மீடியாவில் கூட அதை நிறைய பேர் வந்து பேசியிருந்தாங்க. கள்ளசாவுக்கு எதுக்கு கள்ளசாவு? எஸ், அதை பற்றி அதை நீங்கள் கரெக்டான டைமில் வேற அதை போட்டு இந்த மாதிரி தான் ஐ ஃபீல். நீங்கள் சொல்லுங்கள். எல்லாருமே ஒரு பக்கம் என்னென்னா அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் விடுங்க, என்ன தைரியம் அந்த மனுஷனுக்கு, ஆளுங்கட்சியை எதிர்த்து இப்படி ஒன்று சொல்கிறாரு இவர் அப்படின்னு. நான் நினைக்கிறது அங்கே வந்து இது ஆளுங்கட்சியா, எல்லா கட்சியிலையும் இதே கள்ளசாராய சாவு போன கட்சியிலையும் நடந்திருக்கு. அவங்க ஆட்சி நடத்தும் போதும் இருந்திருக்கு, இவங்க ஆட்சி நடக்கும் போதும் இருக்குது. இதுக்கெல்லாம் அடிப்படையாக என்ன காரணம்னு ஒரு விஷயம் இருக்குது பேசிக்காக. எனக்கு அதன் மேலே கோவம். இன்னமும் இந்த அரசாங்கம் சாராயத்தோட விற்பனையில் தான் நடக்க முடியுதுங்கிறதே வந்து ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். இப்போ நான் வந்து ஒருத்தன் சாராயங்காச்சும் ஒரு குடும்பத்தை நடத்தினா நம்ம கேவலம்னு சொல்கிறோம். ஒரு சாராயத்தை விற்று நம்ம வந்து அரசாங்கம் நடத்தினோம்னா அது எப்படி கேவலம் இல்லாமல் இருக்கும்? இதெல்லாம் இதை சொல்கிறதுக்கு எனக்கு என்ன பயம்? நான் யார்கிட்டையும் கடன் வாங்கலை, நான் யாருக்கிட்டையும் தப்பாக எதுவுமே நடந்துக்கல, யார்கிட்டையும் போய் நான் ஒரு ஃபேவருக்காக போய் நிற்க போகிறது கிடையாது. நான் ஏதோ இப்போ நான் உதாரணத்துக்கு இந்த சிவபிரசாத் கேஸு, நான் தாங்க தப்பு பண்ணிட்டேன், எனக்கு எப்படியாவது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, நான் போய் யார்கிட்டையும் போய் நிற்க போகிறது கிடையாது. இது ஒரு பிரஜையோட அடிப்படை குணமாக இருக்கணும். தவறு நடந்தால் அந்த தவறு, ஆனால் தவறுக்கு நம்ம காரணமாக இருக்கக்கூடாது. நம்மளே காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த அந்த ஆட்சியாளர்களை தப்புன்னு சொல்லக்கூடாது. நான் இது வரைக்கும் காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டது கிடையாது. இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்புறம் எந்த இடத்துல எதை கரெக்டாக பஞ்ச் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது. அது வந்து அதனால தான் திருவள்ளுவர் இன்னும் பேச போகிறதுக்கு ரீசனே வந்து கள்ளச்சாவுக்கு எதுக்கு நல்ல சாவு 10 லட்சம் அப்படின்னு ப்ராக்கெட்டில் போட்டு அது அதில் நிறைய பேர் வந்து என்னை திட்டினாங்க. உண்மையிலே நிறைய பேர் அதில் திட்டினாங்க. ஏன்பா அந்த குடும்பம் வீணாக போகிறதுக்கு தானே அவங்க உதவி செய்கிறாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அந்த மாதிரி குடும்பங்கள் தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் இத்தனை குடும்பங்கள் வீணாக போகுது. பெற்றோர் இல்லாமல் இராணுவத்தில் இறந்து போனவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. இது வந்து ஒரு தப்பான முன்னுதாரணம். அது எந்த காரணம்? அதுக்கு முன்னாடி தான் குவைத்தில் வந்து தொழிலாளர்கள் இறந்து இருந்தாங்க, அந்த இது நடந்தது. நான் என்ன சொல்கிறேன், இது ரகசியமாக அந்த குழந்தைங்களை கூப்பிட்டு போய் எந்த குழந்தையும் அழக்கூடாது. அது என்னுடைய ஃபீலிங். ஓகே, இன்னொரு மனிதன் இருக்கும் வரை யாருமே இங்கே அனாதை இல்லைங்கிறது என்னுடைய மனிதநேய மன்றத்தோட மோட்டோ. ஸோ இது எல்லாம் இருக்கும்போது நம்ம ஏன் இதை பப்ளிசைஸ் பண்ணி
அவங்களுக்கு 10 லட்சம் கொடுக்குறோன்ட்டு. ஒருத்தன் ஹாஸ்பிட்டலில் போய் சாவர பொழைச்சிட்டான், வீட்டில் போய் மீதி இருந்த சாராயத்தை குடிச்சு சேர்த்துட்டான். பார்த்துருப்பீங்க நீங்கள். அவனுக்கு என்னன்னா 10 லட்சம் ரூபாய் போயிடும். பொண்டாட்டிலாம் செருப்புகள் அடிக்கிறான். ஏன்னா செத்தா ஒழுங்காக சாவுறது இல்லையா நீ? பாதியாக செத்தாவது 10 லட்சம் ரூபாய் வரும். ஒன்றை வச்சுட்டு என்ன பண்ணுறது? அவன் ஒரு குடியார, அவன் காலம் பூரா இந்த மனைவிக்கு அவன் பெரிய பாரம். போய் தொலைஞ்சாவது 10 லட்சம் ரூபாய் கிடைக்கும். ஸோ இது ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு நாடகத்தை நம்ம ரொம்ப தைரியமாக சொல்கிறோம். இதில் நான் என்ன நினைக்கிறேன், கமெண்ட் பண்ணுறது கூட ஓகே, பட் நாகரிகம் இல்லாமல் ரொம்ப அநாகரிகமான வார்த்தைகள், மிக மிக அருவருப்பான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துறது வந்து அது தவிர்க்கப்படணுங்கிறது என்னுடைய ஃபீலிங். இல்லாட்டி அதுக்கு நம்ம ஒரு படம் எடுக்கணும். விஜய் அரசியல் என்ட்ரி, அவர் வந்து ரொம்ப பரபரப்பா அதுல வந்து எங்க போறாரு, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் ஒண்ணு சொல்லியிருக்கேன், 200 கோடி ரூபாய் விட்டுட்டு வராருன்னா எவ்வளவு பெரிய ஒரு படத்துக்கு 200 கோடி ரூபாய் விட்டுட்டு வரேன். நீங்க எப்போ அரசியலுக்கு வருவீங்கன்னு என்ன கேட்டாங்க. நான் என்னைக்காவது 250 கோடி சம்பளம் வாங்கும்போது அப்போ விட்டுட்டு வரேன். முதல்ல அதை நம்ம ரீச் பண்ணலாம், அப்பதான் எனக்கு ஒரு மரியாதையா இருக்கும். இல்லை அவர் இப்போ மக்கள் தலைவர் எம்ஜிஆர் வந்து உண்மையிலேயே அவருடைய படங்கள் கொஞ்சம் மக்கள்கிட்ட வரவேற்பு குறைஞ்சது, அதான் உண்மை. மோஸ்ட்லி அரசியலுக்கு வர சினிமா செலிபிரிட்டிஸ்லாம் அப்படிதான் இருந்திருக்காங்க. இதை நான் சொன்னோன்னு வச்சுங்களேன், உடனே ஏடிஎம்கேல இருந்தோ வேற ஒரு பக்கத்துல இருந்து இதுக்கு நிறைய எதிர்ப்பு வரும். உண்மையிலேயே மதுரை மீட்ட சுந்தர பாண்டியன் மாதிரி படங்கள் மக்கள்கிட்ட இருக்க செல்வாக்கு குறைய ஆரம்பிச்சது, அவருக்கு அது தெரிய ஆரம்பிச்சது. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இந்த ஸ்டார்டம், இந்த கிங்டம் இது அப்படியே இருக்கணும்னா நம்ம வந்து அரசியல். ஆனால் அவர் பிகினிங்லேருந்து அரசியல் இருந்தவர், அதனால அவர் இப்படி பண்ணார். பட் ரஜினி சாரும் சூப்பர் ஸ்டாராக இருக்கும்போது தான் அவர் இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்தார். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு வந்து எத்தனை வயசு ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. என்ன பார்த்தோம்னா ஒரு 27 வயசு 28 வயசு பையன் மாதிரி தான் இருக்காரு. அவ்வளோ யூத்ஃபுல்லாக இருக்காரு, அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்காரு, கலெக்ஷன்ஸ் இன்னும் அதிகமாக இருக்கு. ஆமாம், அவர் இப்போ கமல் சார் வந்து போறாருன்னா அவருடைய ஞானம், அவருடைய வயசு, அறிவு எல்லாமே வேற. இவர் வந்து ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து ரொம்ப சின்ன பையன் மாதிரியே தோணுது. நான் அப்படிதான் அவர் பார்த்துருக்கிறதுனாலே நம்ம தெரியல, இளைய தளபதி, இளையதான் அந்த மாதிரி. அதனால எனக்கு இவர் ரொம்ப அவசரப்படுறாருன்னு தோணுது. பட் இந்த சின்ன வயசுல எப்படி இவ்வளோ பெரிய ஒரு அறிவு வருது? காட்டுக்கு போறது வந்து பரதேசி போயிடலாம், பட் ஒரு ராஜா வந்து முடியை திறந்துட்டு போறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். நல்ல வசதியாக இப்போ என்னுடைய குழந்தைங்க, நான் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன், எல்லா கஷ்டத்தையும் சமாளித்தேன். பட் என்னுடைய குழந்தைங்க அவ்வளோ கஷ்டத்தை சமாளிக்க முடியாது, அவங்களுக்கு மினிமமாக ஒரு கம்ஃபர்ட் வேணும். அப்படிப்பட்ட விஜய், நான் சிரஞ்சீவியோடலாம் நிறைய பேசியிருக்கேன். அரசியலுக்கு வரும்போது முட்டை எடுத்து அடித்தாங்க, அழுகின முட்டை எடுத்து அடித்தாங்க சிரஞ்சீவி மேலேன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எவ்வளவு விஷயமான, இதுக்கு வந்து எல்லாத்துக்கும் தயாராகணும், இறங்கணும். ஏன் எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்லது செய்யணுங்கிறத தவிர வேறு எந்த விஷயமும் இருக்காது அப்படின்னு நான் போடுறேன். இன்னைக்கு ட்விட்டரில் போட்டிருக்காங்க, என்னையா முட்டாள இருக்கு, அவரு 2000-2500 கோடியை நோக்கி போறாரு, நீ 200 கோடி போச்சுன்னு சொல்றீங்க. அதாவது அரசியல போய் அவங்க அடிக்கலாம், அவ்வளவு போய் அடிக்கலாம், அதுக்கு போய் நீ இப்படி பண்ற. இது எல்லாமே மாறுபட்ட கருத்து. ஆனா எனக்கு வந்து நம்ம என்ன கருத்தை வைக்கிறோமோ அந்த மாதிரி அவங்கவுங்க அவங்க கருத்தை வைக்கணுமே தவிர என் கருத்து தப்புன்னு என்ன கெட்ட வார்த்தை திட்டக்கூடாது. அதனால மிஸ்டர் விஜய் வந்து இந்த மாதிரி வர்றது ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். உண்மையான சந்தோஷம் எது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. உண்மையான ஹீரோயிசம் எது, யாரு ஹீரோ, ரியல் லைஃப் ஹீரோ யாரு அப்படின்னா, மக்களுக்காக எவன் சேவை செய்யறானோ அவன் தான் ரியல் லைஃப் ஹீரோ. தன்னை தவிர இந்த மக்களை யார் பாதுகாக்க முன் வரானோ அவன் ரொம்ப பெரிய ஆள். அதனாலதான் நம்ம வந்து அதெல்லாம் மதிக்க ஆரம்பிக்கிறோம். அம்பேத்கர்னா யாருன்னு நம்ம சொல்றோம். கம்யூனிகேஷனே இல்லாத காலத்துல எவ்வளவு பெரிய சாதனைகளை அவர் பண்ணிட்டு போயிருக்காரு. பெரியாரை பத்தி நம்ம பேசுறதுக்கெல்லாம் ரீசன் அப்படிதான். அதனால விஜய் வந்து அவருடைய இந்த முடிவுக்காக நான் முதல்ல நானே ட்வீட் பண்ணேன். முதல்ல நான் தான் ட்வீட் பண்ணேன். இப்போ நமக்குள்ள என்ன மனசுக்குள்ள இருக்கணும், ஐயோ இவர் எடுத்த முடிவு சரிதானா, அந்த ரோஜாப்பூ அந்த பொண்ணு நீட்டும் போது இவருக்கு அப்படி பார்த்துட்டு அவர் குனிஞ்சி அதை வாங்குறது, அதெல்லாமே சந்தோஷமா இருக்கு. இது ஒரு சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டா இதை விட முடியாது. இது ஒரு விதமான ஒரு பெருமிதம், சந்தோஷம். அவர் எல்லாம் ஒரு பீக் பார்த்துட்டாரு. அவரு இதுக்கப்புறமேல இங்க என்ன இருக்குன்னு அவருக்கு மேபி தோணி இருக்கலாம். எந்த பீக்குக்கு போறது, 200 கோடி வாங்கிட்டோம், மிஞ்சி போனா 500 கோடி வாங்குவோம், 1000 கோடி வாங்குவோம், அவ்வளவுதானே. பணம் வந்து உங்களை மதிக்காத ஒரு இடம் வரும். ட்ரிங்க்ஸ்ல கூட அந்த மாதிரிதான். ஒரு 10 பெக்கு 20 பெக்கு சாப்பிட்டும் ஒருத்தனுக்கு கிக்கே ஏறலன்னு வச்சுங்களேன், அவனுக்கு அதை விட கடுப்பு வேற ஒன்றுமே இருக்காது. இவ்வளோ கஷ்டப்பட்டு தண்ணி அடிக்கிறேன், எனக்கு போதையே வரமாட்டேங்குது. சில பேருக்கு 2 பெக்கில் ஏறிடும். அப்படி அது ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட். டீயில் வந்து சுகர் போட 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 ஒரு நேரத்துக்கு மேலே கரையாது. அந்த மாதிரி விஜய் வந்து ஒரு உயரத்துக்கு போனதுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம ஏதோ பண்ணுறதுக்கு பதிலாக நிஜமாவே ஒரு ஹீரோ ஆகிடலாமே அப்படின்னு அவர் நினச்சிருக்கலாம். அவருக்கு என்னுடைய பாராட்டுகள். செம்ம, சூப்பர். ஸோ டீன்ஸ் 12 அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ உங்களுடைய பெரும் உழைப்பு இப்போ வந்து மக்கள் பார்த்து ரசிக்கணும் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பெற்றோர்களும் சரி குழந்தைங்களும் சரி ஏற்றுக்கணும் டீன்ஸ்ன்னு சொல்லுங்க. குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் நான் காட்டுறது ரொம்ப பெற்றோர்கள் மேலே அதிருப்தியாகவும், டீச்சர்ஸ் மேலே அதிருப்தியாகவும், மண்டே மேலே ரொம்ப மண்டை காஞ்சி போய் இருக்கிற இந்த குழந்தைங்க
அப்புறம் கோஸ்ட் மேலே இருக்கிற ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அதை அப்படின்றது. அந்த வயசில் எல்லாமே அப்படி தான் இருக்கும். நான் அந்த மாதிரி அலைஞ்சவனே கிடையாது. எங்கேயுமே நான் வீட்டை விட்டு தாண்டி போனவனே கிடையாது. அப்படி போகிற அந்த குழந்தைங்க ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையை சமாளிக்க முடியாமல் அவங்க கஷ்டப்படுறதும், அப்புறம் தன்னைத்தானே அவங்க எப்படி சமாளிக்கிறாங்கன்னு, அதுதான் இருக்கிறதுலே பெரிய படிப்பினை இந்த படத்தில். அவங்க எப்படி அதை ஃபேஸ் பண்ணுறாங்க. அந்த இவங்களே நிறைய பிரச்சனையில் இருப்பாங்க. இன்னொரு குட்டி உயிர், ஒரு சின்ன உயிர் போகக்கூடாதுன்னு அவங்க எப்படி மனிதாபிமானத்தோட இயங்குறாங்க. இதெல்லாம் நான் இன்டைரக்டாக சொல்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு சாதனையாளர்களை பற்றி இந்த படம் சொல்கிறேன். அதனால் டீன்ஸ் எல்லாரும் இந்த படத்தில் ஸ்கூலை கட்டடிச்சுட்டு போய் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே போகிற பசங்களை பற்றின ஒரு கதையை நீங்கள் ஸ்கூலை கட்டடிக்காமல் பேரண்ட்ஸையும் அப்படியே தள்ளிட்டு போய் நீங்கள் டீன்ஸ் படத்தை பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அதே மாதிரி பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களுக்காக 1000 செஞ்சுருப்பாங்க. இது வந்து ஜஸ்ட் 100 ஒரு டிக்கெட் 100 ரூபா தான். அந்த மாதிரி ஒரு 10-20 குழந்தைங்களை கூட்டிட்டு அப்படியே ஜாலியாக போய் படம் பார்த்தீங்கன்னா, பாருங்கடா நான் சொன்னா கேட்டீங்களா, நீங்கள் இப்போ போய் இப்படி அவஸ்தைப்பட்டீங்கல்ல அப்படின்னு நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கலாம். அதனால எப்படி உங்கள் 2 தரப்பினரும் சந்தோஷப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயம். நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாயிட்டீங்கன்னா நான் ஆட்டோமேட்டிக்காக சந்தோஷமாயிடுவேன். இந்த 100 கோடி கிளப்புக்குள்ளே இந்த படம் வந்துடும். கண்டிப்பா அந்த மகிழ்ச்சியும் உங்களுடைய வார்த்தையும் பழிக்கும் அப்படின்னு சொல்லி பெரும் வாழ்த்துக்கள். இன்னும் உங்ககிட்ட இருந்து வித்தியாசமான முயற்சிகள், நடிப்பு எல்லாமே நாங்களும் எதிர்பார்க்கிறோம் சார். நன்றி, வணக்கம். இது வந்து புதிய தலைமுறைக்கான ஒரு நல்ல அந்த தலைப்பே அப்படிதான் இருக்கு, டீன்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இந்த படத்துக்கு ஒரு சரியான சப்போர்ட் நீங்கள் கொடுத்ததுக்கு நன்றி.